6.9 லட்சம் முதியவர்களுக்கு ஹாப்பி நியூஸ். எஸ்விஎஸ்எம் பயனாளர்களின் கணக்கில் இன்று பணமழை. அரசாங்கம் ஒதுக்கிய 349 கோடி நிதி. கனகராயன் குளத்தில் சோகம். வேக கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதிய காய்கறி லோரி. 25 வயது இளைஞர் உயிர்ந்த அதிர்ச்சி நிமிடம். அதிகார போதையில் மிதக்கும் அரசு. பள்ளத்தில் விழும்போதுதான் புரியும். நீதிமன்ற வாசலில் நின்று நாமல் சாடல். பிள்ளையானின் மனுவை கையில் எடுத்த உயர் நீதிமன்றம். பயங்கரவாத தடை சட்ட கைதுக்கு எதிராக போராட்டம். பிள்ளையானின் மனு விசாரணை ஏற்பு. 2027 இறுதி தீர்ப்பு. இனி பைக் ஆம்புலன்ஸ் வரும். டிராபிக்கிலும் உயிரை காக்க சிவசரியாவின் சூப்பர் பிளான். 500 உயரும் வாகனங்கள். ஜூலை மாதத்தில் மாத்திரம் 28 பேர் பாதி. சுகாதார அமைச்சரின் எச்சரிக்கை. அல்டேஷன் செய்த 24 வாகனங்களுக்கு அதிரடி தடை. போலீசாரின் திடீர் சோதனை. மதுபான விலை உயர்ந்தும் எகிரிய விற்பனை. மதுவரி ஆணையாளர் தகவல். ஜூலை மாதத்துக்கான 70 வயதுக்கு மேற்பட்டோருக்கான எஸ்விஎஸ்எம் முதியோர் உதவித்தொகை பயனாளர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. இதற்கமைய எஸ்விஎஸ்எம் நல உதவி திட்டத்தின் கீழ் முதல் கட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட 6,21,638 பெரியவர்களுக்காக ரூபாய் 31 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று இரண்டாம் கட்டத்தில் 70 வயதுக்கு மேற்பட்ட 77,324 பெரியவர்களுக்காக 368 கோடி ரூபாய் வரவு வைக்கப்பட உள்ளது. அதன்படி 2 கட்டங்களின் கீழ் 6,98,962 பயனாளர்களுக்கு வழங்க வேண்டிய மொத்த தொகை 349 கோடி ரூபாய் என்று தெரிவிக்கப்படுகிறது. வவுனியா கனகராங்குளம் பகுதியில் ஏனையின் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் சிக்கி இளைஞர் 2 உயிரிழந்துள்ளார்கள். கனகராயங்குளம் காவல்துறையினர் எமது செய்தி சேவைக்கு இதனை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். தம்புள்ளிலிருந்து பருத்தித்துறைக்கு மரக்கறிகளை ஏற்றிச் சென்று சிறிய ரக பாரதூர்தி கொண்ட விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த 2 உயிரிழந்துள்ளார்கள். குறித்த பாரதூர்தி வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகிலுள்ள மதத்தில் மோதுன்றதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். வாகன விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த 25 வயதுடைய இளைஞர்கள் 2 படுகாயமடைந்து மாங்குளம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். எனினும் தீவிர சிகிச்சை வழங்கப்பட்ட போதிலும் அவர்கள் 2 சிகிச்சை பலன் உயர்ந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். நாடாளுமன்றத்தில் காணப்படும் பெரும்பான்மை பலம் மற்றும் ஜனாதிபதியின் அளப்பரிய அதிகாரங்கள் காரணமாக தற்போதைய அரசாங்கம் முற்றிலும் அதிகார போதையில் மூழ்கியுள்ளது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராயபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பு புதுக்கடை பிரதான நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலையான பின்னர் நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் தரைமட்டத்தில் உண்மையான ஆழம் புரியாமல் உயரத்தில் பறக்கும் இந்த அரசாங்கம் பாயிண்ட் பார்க்கும் போதுதான் எவ்வளவு பெரிய பள்ளத்தில் வீழ்ந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளும். அவ்வாறு விழுந்து அடிபட்டு விஷமாவதையே இந்த அரசாங்கம் உட்படுகிறது. நாட்டில் நீதித்துறை மீது தமக்கு இன்னமும் முழுமையான நம்பிக்கை உள்ள போதிலும் தற்போதைய போலீஸ் கட்டமைப்பு முற்றிலும் அரசியல் மயமாக்கப்பட்டு ஜேவிபி போலீஸாக அல்லது பலவத்தை போலீஸாக செயற்படுவதாக போலீசார் மீது எவ்வித நம்பிக்கையும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் அரசின் திட்டம் குறித்து சுட்டிக்காட்டிய அவர் ஒரு குறிப்பிட்ட நபரை இலக்கு வைத்து அரசியலமைப்பு திருத்தத்தை மேற்கொள்வது வரலாற்று பிழையாகும். அத்தகைய நபர்களை மையமாக கொண்ட திருத்தங்களால் நாட்டுக்கு எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. நாட்டு மக்கள் கடும் பொருளாதார நெருக்கடி, அசாத்தியமான வரிச்சுமை மற்றும் விலை உயர்வால் திண்டாடி வருகின்றார்கள். விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கு கடுமையான வாழ்வாதார பாதிப்புகளையும் எதிர்கொண்டுள்ளார்கள். மக்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை விடுத்து அரசு தங்களின் உத்தேச அரசியலமைப்பு திருத்தங்கள் மற்றும் அதிகார மமதையில் மட்டுமே கவனம் செலுத்துகின்றது என்று தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக சம்பாதிக்கப்பட்ட 15 மில்லியன் ரூபாயையும் என்ஆர் கன்சல்டி நிறுவனத்தின் முதலீடு செய்து பணச்செலவை ஈடுபட்டதாக நாமல் ராயபக்ச உட்பட 4 எதிராக தொடரப்பட்ட வழக்கு கொழும்பு தலைமை நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 2015 ஆண்டு ஊழலுக்கு எதிரான குரல் அமைப்பின் அமைப்பாளர் வசந்த சமரசிங்க அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த வழக்கு முன்னெடுக்கப்படுகிறது. 2 தனியார் வழக்கு கணக்குகளை பரிசீலித்து விவரங்களை பெற வேண்டிக் கொண்டதால் குற்றப்புலனாய்வு திணைக்களம் கால அவகாசம் கோரியதை அடுத்து வழக்கு விசாரணையை எதிர்வரும் அக்டோபர் 29 நீதிவான் ஒத்திவைத்துள்ளார். இந்த வழக்கின் பிணையில் உள்ள நாமல் ராயபக்ச, நித்யா சேனதி, சமரநாயக்க, சுவானி பொலகில்லாம மற்றும் சுதர்சன பண்டார கோணகொட ஆகிய 4 இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார்கள்.
அத்துடன் கவர்ஸ் கோட்பேட் சர்வீஸ் நிறுவனத்தின் மூலம் முறையற்ற வழியில் ஈடுபட்ட 125 பில்லியன் ரூபாயை பயன்படுத்தி பங்குகளை கொள்முதல் செய்ததாக சட்டமா அதிபரினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மற்றொரு நிதி செலவை குற்றத்தடுப்பு வழங்கும் நிலுவையில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவனேசந்துரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை விசாரிக்க எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பயங்கரவாத தடுச்சத்தின் கீழ் தன்னை கைது செய்தது தன்னை அடிப்படை உரிமைகளை மீறுவது கூறி கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரான பிள்ளையான் உயர் நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இதற்கு முன்னர் 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அன்றைய தினம் ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ள போதிலும் உண்மையில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஒருவர் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக அவரது சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி உதயன் கம்பன்பில தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த அடிப்படை உரிமை மனு உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்படி மனு தொடர்பான மேலதிக விசாரணை 2027 ஆண்டு ஜனவரி மாதம் 19ஆம் தேதி நடைபெறும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் அவசர மருத்துவ சேவையின் முன்னணியில் விளங்கும் 1999 சுவசரிய ஆம்புலன்ஸ் சேவை தனது சேவையை மேலும் விரிவுபடுத்தும் நோக்கில் புதிய நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. அதன்படி எதிர்காலத்தில் அவசர மருத்துவ உதவிகளுக்காக ஆம்புலன்ஸ் வாகனங்களுடன் இணைந்து அதிவேக மோட்டார் சைக்கிள் அவசர மருத்துவ சேவையை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. சுவசரிய அறக்கட்டளையின் 10வது கால தொலைநோக்கு அபிவிருத்தி திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. போக்குவரத்து நெரிசல் அதிகம் காணப்படும் நகர பகுதிகளில் குறுகிய வீதிகளில் உள்ள கிராமப்புறங்களிலும் ஆம்புலன்ஸ் வாகனங்களை சம்பவ இடத்துக்கு செல்வதில் ஏற்படக்கூடிய தாமத்தை குறைப்பதே இதன் பிரதான நோக்கமாகும். அதன்படி குறித்த ஆம்புலன்ஸ் சம்பவ இடத்தை அடைவதற்கு முன்னரே மோட்டார் சைக்கிள் பயணிக்கும் சிறப்பு பயிற்சி பெற்ற பாராமெடிக்கல் மருத்துவ குழுவினர் நோயாளரை விரைவாக சென்றடைந்து உயிர்காக்க முதலுதவி சிகிச்சைகளை உடனடியாக வழங்கியுள்ளார்கள். அதனுடன் இலங்கையில் அவசர மருத்துவ கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் தற்போது 1990 சுவசரிய ஆம்புலன்ஸ் வாகனங்களின் எண்ணிக்கை 500 உயர்த்துவதற்கு சர்வதேச தரத்திலான நவீன தொழில்நுட்ப வசதியை அவற்றில் இணைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த புதிய திட்டத்தின் மூலம் இலங்கையில் அவசர மருத்துவ சேவை மேலும் வேகமானதாகவும் திறமிக்கதாகவும் மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மட்டக்களப்பு நகரில் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளால் அணியப்பட்டு டெங்கு நுளம்பு பெருக்கம் அதிகமாக காணப்பட்ட வடிகான்களை சுத்தப்படுத்தும் விசேட சிரமதான பணி நேற்று வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டது. மாவட்ட பிராந்திய சுகாதார சபைகள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலி திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு மாணவர் சபையும் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆகிய இணைந்து இந்த பணியை மேற்கொண்டுள்ளது. மட்டக்களப்பு கல்லடி பாலத்திலிருந்து ஆரம்பமான இந்த சிரமதான பணியில் பிரதான வீதி ஒட்டியுள்ள கழிவுநீர் வடிகான்கள் தேங்கி இருக்கின்ற பிளாஸ்டிக் பொலித்தீன் கழிவுகள் அகற்றப்பட்டு சுத்தமாக்கப்பட்டன. கடந்த காலங்களில் வீதி அபிவிருத்திக்காக அதிக நிதி ஒதுக்கப்பட்ட போதிலும் வடிகான்கள் சரியாக சீரமைக்கப்படாததால் வெள்ளப்பெருக்கு காலங்களில் மக்கள் சிரமத்துடன் டெங்கு பிறக்கின்ற அபாயம் நிலவியது. இதனையடுத்து பொதுமக்களின் கோரிக்கைக்கு அமைவாக பிரியாசக்தி உறுப்பினரும் தேசிய மக்கள் சக்தியின் மாநிலசபை உறுப்பினருமான உதயராட்சி தலைமையிலான இந்த பணி முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து தீவிரமாக அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு எச்சரிக்கை விடுவித்துள்ளது. இது தொடர்பில் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் மருத்துவர் பிரசிலா சமரவீர இன்று கொழும்பில் கருத்து தெரிவிக்கையில் இந்த ஆண்டில் இதுவரையில் 8491 டெங்கு நோயாளர்கள் இடங்காணப்பட்டதுடன் 61 மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஜூலை மாதத்தில் மாத்திரம் 28,717 நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். அத்துடன் நாட்டில் 175 பகுதிகள் அதிக அபாய வலயங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. தொடர்ந்து பெய்து வருகின்ற மழை காரணமாக சுத்தம் செய்யப்பட்ட வீடுகள் மற்றும் வளாகங்களின் மீதும் டெங்கு நுளம்புகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. காற்றில் அறிகுறிகள் தென்பட்டால் சுயமாக இந்த மருந்துகளை உட்கொள்ளாமல் பெரசிட்டமோல் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் உடனடியாக மருத்துவரை அணுகி உரிய சிகிச்சைகளை பெற வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சு பொதுமக்களை அறிவுறுத்திக்கொள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு விதிமீறல்கள் மற்றும் அங்கீகரிக்கப்படாத மாற்றங்கள் செய்யப்பட்ட வாகனங்களை இலக்காக கொண்டு வெள்ளவாயா மற்றும் மூவாக்குடா ஓயா பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட வாகன சோதனையில் 24 வாகன ஓட்டுநர்களுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வெள்ளவாயா மற்றும் மூவாக்குடா ஓயா காவல் நிலைய அதிகாரிகள் மோட்டார் வாகன பரிசோதனையுடன் இணைந்து மேற்கொண்ட இந்த சோதனை நடவடிக்கைகளிலும் அனுமதியின்றி மாற்றியமைக்கப்பட்ட வாகனங்கள் மற்றும் இயந்திர கோளாறுகளுடன் இயக்கப்பட்ட வாகனங்கள் பரிசோதிக்கப்பட்டன. இதன்போது வீதி பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமைக்கக்கூடிய பல்வேறு குறைபாடுகள் மற்றும் அங்கீகரிக்கப்படாத மாற்றங்களுடன் இயக்கப்பட்டு 24 வாகனங்கள் அடையாளம் காணப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து குறித்த வாகனங்களில் உள்ள குறைபாடுகள் முழுமையாக சரி செய்யப்படும் வரை அவற்றை பொதுச்சாலைகளில் இயக்க தடை விதிக்கும் உத்தரவு ஓட்டுநர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது.
வாகனங்களில் உள்ள தொழில்நுட்ப கோளாறு சரி செய்து அங்கீகரிக்கப்படாத மாற்றங்களை அகற்றுவதற்காக ஓட்டர்களுக்கு 14 நாட்கள் அவகாசமும் வழங்கப்பட்டுள்ளது. சாலை பாதுகாப்பை வலுப்படுத்தவும் பொதுச்சாலைகளில் இயக்கும் அனைத்து வாகனங்களை சட்ட ரீதியாக மற்றும் பாதுகாப்பு தர நிலைகளுக்கு இணங்குவதை உறுதிப்படுத்துவதற்கும் இவ்வாறு விசேட வாகன சோதனைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மலேசியாவில் கைது செய்யப்பட்ட ரத்மலாரை சைமா என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி கஞ்சிப்பான இம்ரானின் நிதி விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருந்தவர் என்று போலீஸ் ஆரம்பகட்ட விசாரணை தெரிய வந்துள்ளது. அத்துடன் கேகல் பத்ர பத்பே மலேசியாவில் பதுங்கியிருக்கவும் அவர் உதவியதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். மலேசியா போலீசாரோடு இது நடத்தப்பட்ட ஒரு சிறப்பு நடவடிக்கைகளில் தனுஷிக கௌசல்யா என்ற ரத்மலாரை சைமா உட்பட 3 பேரை இலங்கை போலீசார் குழு அண்மையில் கைது செய்துள்ளது. இது தொடர்பான விசாரணையில் கஞ்சிப்பான இம்ஜான் என்ற குற்றவாளியின் அனைத்து நிதி விவகாரங்களையும் அவரே கையாண்டது தெரிய வந்துள்ளது. சைமா என்ற சந்தேக நபர் கஞ்சிப்பான இம்ரானின் சமூக ஊடக நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக இருந்துள்ளார். இதற்கமே அவரது குரல் பதிவுகளை சமூக ஊடகங்களில் வெளியிடுவதற்கும் அவரே பொறுப்பு என்று தெரிய வந்துள்ளது. கஞ்சிப்பான இம்ரானின் ஆலோசனையின் பேரில் கடந்த ஆண்டு கேகல் பத்ர பத்மே மலேசியாவில் பதுங்கியிருக்க அவர் வழிவகுத்துள்ளார் என்றும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தற்போது பிரான்சில் தலைமறைவாக உள்ள குடு அஞ்சுவின் நெருங்கிய நண்பராகவும் அவர் சில காலமாக இருந்து வந்ததாகவும் பின்னர் கஞ்சிப்பான இம்ரானுடன் கைகோத்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். சைமாவை கொள்ள குடு அஞ்சு திட்டமிட்டிருந்த நிலையில் கஞ்சிப்பான இம்ரான் அது பற்றி சைமாவுடன் தெரிவித்த பின்னர் அவர் கஞ்சிப்பான இம்ரானுடன் நட்பு கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் மலேசியாவுக்கு தப்பிச் சென்றதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள். 2026ஆம் ஆண்டில் முதல் 6 மாதங்களில் மாத்திரம் இலங்கை மதுவரி திணைக்களம் 141.5 பில்லியன் ரூபாய் வருமான வரியை ஈட்டியுள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான அரசாங்கம் நிர்ணயித்துள்ள மொத்தம் 245 பில்லியன் ரூபாய் வருவாய் இலக்கின் முதல் 6 மாதங்களுக்கான இலக்கை 119.3 பில்லியன் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டது. அதன்படி நிர்ணயிக்கப்பட்ட இலக்குடன் ஒப்பிடுகின்ற போது 118.6% வருவாய் இலக்கை எட்டும் வகையில் திணைக்கள வருவாய் ஈட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 2025ஆம் ஆண்டில் முதல் மாதங்களில் பதிவான 117.03 பில்லியன் ரூபாய் வருவாயுடன் ஒப்பிடுகையில் 2026 ஆண்டிலே இதே காலப்பகுதியில் குறிப்பிடத்தக்க வருவாய் அதிகரிப்பு பதிவாகியுள்ளதாக மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் MPHA ஹேபனட் தெரிவித்துள்ளார். அத்துடன் 2025ஆம் ஆண்டில் முதல் 6 மாதங்களில் மதுபான உற்பத்தி 17.25 மில்லியன் லிட்டர் நீர்ப்பூசண மறுபாயம் பயன்படுத்தப்பட்ட நிலையில் 2026ஆம் ஆண்டில் முதல் அரையாண்டில் மாத்திரம் அது 19.6 மில்லியன் லிட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மது பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் அரசாங்கம் அவ்வப்போதும் மதுபான விலைகளை அதிகரித்திருந்த போதிலும் பல்வேறு நிர்வாக மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மூலம் மதுவரி வருவாயை அதிகரிக்கவும் பாதுகாக்கவும் முடிந்துள்ளதாக மதுவரி ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். தற்போது ஜெர்மனியில் நிலவும் கடுமையான வெப்பம் காரணமாக சுமார் 9800 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார நினைவரம் அறிவித்துள்ளது. குறித்த திணைக்களம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது. இவ்வாறு உயிர்ந்தவர்களில் பெரும்பான்மையானோர் 75 வயதுக்கு அல்லது அதற்கு மேற்பட்ட முதியவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. அந்நாட்டில் ஒரு வாரத்தில் சராசரி வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸை விட அதிகரித்ததன் காரணமாக இந்த மரணங்கள் சம்பவித்ததாகவும் தெரிய வருகிறது. அதேவேளை வரும் நாட்களில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை எல்லையை தாண்டக்கூடும் என்பதால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் சுகாதார பிரிவினர் எச்சரிக்கை விடுவித்துள்ளார்கள். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்தேவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.